பேய்க்கு பயந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனே க்ளோஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பெகுன் காதர் இந்தியாவோட மோஸ்ட் ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். வெஸ்ட் பெங்கால் புருலியா டிஸ்ட்ரிக்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கவர்மெண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஏன் க்ளோஸ் பண்ணணும், அப்படி என்ன அமானுஷம் நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. 1957 பெகுன் காதரை சுற்றி இருக்க மக்கள்லாம் எங்கள் ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கவர்மெண்ட் கிட்ட முறையிடுறாங்க. அந்த காலத்தில் புருலியா டிஸ்ட்ரிக்ட் ஆட்சி புரிஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சன் குமாரி. அப்போ இவங்க மக்களோட கோரிக்கையை ஏற்று தன்னோட சொந்த நிலத்தை ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் 1960 அங்கே ரயில்வே ஸ்டேஷன் கட்டி முடிக்கிறாங்க. 1960 அப்புறம் அங்கே ரயில் போக்குவரத்து நல்லாவே போயிட்டு இருந்தது. இப்படி நல்லா போயிட்டு இருந்த அந்த ரயில் நிலையத்தில் திடீர்னு ஒரு பெண் விபத்துனால அடிபட்டு இறந்து போகிறாங்க. அந்த விபத்துக்கு அப்புறம் அந்த இடம் மிகவும் அமானுஷமாக மாறி இருக்கு. அந்த காலகட்டத்தில் அங்கே டிடிஆராக வேலை செஞ்ச லட்சன் தாஸ் அவர் நைட்டில் ஒரு அமானுஷமான உருவத்தை பார்க்குறாரு. அவர் பார்த்த அடுத்த நாளே அவரும் அவர் குடும்பமும் மர்மமான முறையில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க பிரச்சனை இன்னும் பயங்கரமாக மாறுது மக்களுக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க குளத்தில் நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இதே மாதிரி நிறைய அமானுஷமான உருவத்தை அந்த ரயில்வே ட்ராக்கில் மக்கள் பார்க்குறாங்க. பார்த்து அடுத்த நாள் இறந்தும் போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க கவர்மெண்ட் அப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனை மூடணும்னு சொல்லிட்டு 1967 இந்த ரயில்வே ஸ்டேஷனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 42 வருஷம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் க்ளோஸ்லேயே இருக்குது. பல வருடங்களாவது அகைன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முயற்சி பண்ணுறாங்க. 2009 மிகப்பெரிய பூஜை யாகம்லாம் வளர்த்து அகைன் அந்த ஸ்டேஷனை திறக்கிறாங்க. அப்படி என்ன தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ திறந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல அமானுஷ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன தான் பூஜை பரிகாரம் இப்போ பண்ணாலும் இப்போ வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு யாருமே நைட்டில் போகிறது இல்லையா. ஏன் அங்கே வேலை செய்கிற டிடிஆர் கூட டிக்கெட் கொடுத்துட்டு நைட்டில் ஸ்டே பண்ணாமல் கிளம்பிடுவாராம். ஸோ அப்படிப்பட்ட அமானுஷமான இடத்த நம்ம நேரில் போய் பார்க்கணுன்னு நினச்சோம். ஸோ இந்த பெகுன் காதர் எப்படி இருக்குது, அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க கிராமம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நாங்கள் கரெக்டாக இதுக்கு வந்தோம். நாங்கள் பெகுன் குந்தர் போகலான்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சுடுகாட்டில் போனோம், எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள், மேலே தலை எரியுது. ஸோ அவர் அங்கே எடுக்க சொல்கிறாரு. பட் நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் நான் சரத் கூட வீடியோ எடுக்கிறப்போ போகிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீவர் இது மாதிரி வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இது காட்டலாமா வேணாமான்னு தெரியலாங்க. பாருங்களேன், ஐயோ மேலே அப்படி இப்போ கையெல்லாம் எப்படி நண்பர்களே, நமக்கும் செட்டாக இதுதான் கதின்னு நினைக்கிறேன். கைஸ் அதான் கைஸ், பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே ஜார்க்கண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்களாம். சரி, ஓகே, குட். பெகன் குந்தர் கோ. கைஸ், இதுதான் பெகுன் காதர் ஊர். இந்தியாவிலே மோஸ்ட் ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷன். நிறைய பேர் சொன்னாலே தெரியும், நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஊருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் வீடியோ எடுக்க. வரப்பே இந்த டுக் டிரைவர் வேணாம் ப்ரோ நான் வரல அப்படின்னாரு. பட் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரோம். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்க மக்கள். இது ஒரு நார்மலாக டே விலாக் தான். இப்போலாம் நைட்டில் அங்கே வீடியோ எடுக்க விட மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி பார்க்கலாம். அங்கங்கே கேட்டுருக்கோம், அங்கங்கே கேட்டு போயிட்டு இருக்கோம். பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் அதனால டக்குன்னு வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக போன இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஏன்னா இந்த இடம் மோஸ்ட்லி பார்த்தலாம் நிறைய நக்சல்ஸ்லாம் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் நான் மக்களாக வாழ்வாங்களாம்.
ஆளுங்களே எங்களை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஜஸ்ட் ஒரு எட்டு அது எப்படி என்ன தான் இருக்குது அங்கே ஸ்டேஷனில், அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஆண்டடாக நடந்ததுனால தான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அந்த ரயில்வே ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா. ஸோ அப்போது மிகப்பெரிய பூஜைலாம் போட்டு இப்போ ஓரளவுக்கு நார்மலாக ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ட்ரெயின்லாம் வருதா இல்லையா அப்படி. ஏன்னா நிறைய பேர் சொல்லத்துக்கே பயப்படுறாங்க அந்த பெகுன் குந்தர் பற்றி. ஸோ அதுதான் உண்மை, வேறு என்ன பண்ணுறது. வாங்க பார்ப்போம். இந்த ஆட்டோ கார் டிரைவரே தயங்கி போயிட்டு இருக்காரு. போனோமா அவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த இடம் வந்து நக்சல்ஸ்க்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் வந்து நிறைய பேர் இருக்கிற இடமா இது. அது இல்லாமல் வந்து அவங்க 2 பேருக்குமே உள்ளே நிறைய ப்ராப்ளம் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு இவர். And the Maoists. Oh, Naxals and Maoists, eh? Yes. And they are for that purpose of people serving good things to their right. They're fighting for their purpose. And it is a good area for hiding them. They keep camp like that. And in night they come to give some reliefs to the villagers. கைஸ் நம்ம இப்போ அந்த வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்னு நினைக்கிறேன். இது வில்லேஜே ஒரு மாதிரி சின்ன வில்லேஜாக தான் இருக்குது. பட் இங்கே இருக்க மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. பார்ப்போம். லோக்கல் ஒருத்தர் இருக்கார். பட் குட் ஃபார் பீப்புள், ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் தே ஆர் பேடா. ஓகே 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 ஓகே. இங்கே மாவோயிஸ்டும் இருக்கிறாங்களாமாங்க, இந்த மலை தோட்டத்துக்குள்ளே தான் பதுக்கியிருக்கிறாங்களாமா. ஐயோ எல்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க நண்பர்களே. இங்கேருந்து சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடணும் நண்பர்களே. இந்த மலை தோட்டத்தில் வந்து அவங்களுக்கு பதுங்கி இருக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே தான் பதுங்கியிருக்காங்க. அவங்க ராத்திரி நேரத்தில் வந்து மக்களாக சந்திச்சு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, இது வந்து ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் நண்பர்களே. இந்த ஊருக்கு இந்த லோக்கல் ட்ரெயின்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற இடம் போல் இது. அங்கே இருக்க வில்லேஜு இதுதான். ஸோ நைட் டைமில் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நம்ம பேங்கில் எடுத்து போகிறத பார்த்து அவனுக்கு கூட்டமாக சேர்ந்து வந்து நின்றுவாங்க. ப்ரோ ஏன் ப்ரோ பயம் பார்த்துறீங்க? டப்புன்னு வந்துடலாம். அவங்ககிட்ட ஆயுதம் இருக்குல்ல. வாட் ப்ரோ நண்பர்களே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த வில்லேஜுக்குள்ளே வர்றதுக்கு. ஆமாம் ஜஸ்ட் லைட்டாக வந்தால் நவுத்திடலாம். பட் நீங்கள் போங்க, அந்த பக்கம் சுற்றின்னு போங்கன்றாங்க. ஏன்னா ப்ரோ நம்ம வெளியேற்றுலேருந்து வந்திருக்கோம், நம்மளுக்கு எது ரிஸ்க்கு? நம்ம பண்ணி சைலண்ட்டாக வந்த வழியை பார்த்துட்டு வேறு வழியில் போயிடலாம். நம்ம போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணல, வழியும் விடல அவங்க. அதனால் நாங்கள் வந்து வேறு ரூட் வழியாக போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க ஏன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. ஸோ அதனால் சரி பார்ப்போம் வருங்க. ஏன்னா கேமரா ஒரு ஆளுக்கு மறைச்சி தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் சொன்னாங்க வீடியோலாம் எடுக்க. ஊருக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால கூட யாருமே இங்கே இல்லை பாருங்க. பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் மக்கள் வந்து வாழ்கிறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் யாருமே வாழலை, அதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 1-2 தான் ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க. பட் வந்து ரொம்ப ரேர் தான். அவர் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி இங்கே பீப்புளெலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இங்கே பாருங்கள் 2-3 வீட்டில். அதான் இங்கே வந்து வாழ்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க போல். மேபி அந்த இந்த செத்தவங்க யாருன்னா கூட யாருன்னா கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. சரி வாங்க போய் முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே 6 மணிக்கு மேலே யாரும் வெளியே வரமாட்டாங்களாம் ப்ரோ இந்த வில்லேஜில். கோவில் இதெல்லாம் ஆளு இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் கூடி தான் இருக்குங்க. கேட்டீங்கன்னா சொன்னால் இந்த கிணத்துலேயே கிட்டத்தட்ட 20 பேர் மேலே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்களாம். ஸோ அதையும் சொன்னாங்க. நம்ம அந்த கிணறையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹாண்டடான கிணறு இது. ஸோ இந்த கிணத்துலேயும் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கிணத்தோட கலர் பாருங்களேன் எப்படி இருக்குது ரைஸ். இதுதான் வந்து பெகுன் குந்தா ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அபண்டடாக இருந்திருக்கு. இப்போது வந்து இந்த பூஜை அதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்து நார்மலாக ஆகிட்டு இருக்குது போல்.
ஸோ வந்து அதனால் வந்து இப்போது கொஞ்சம் பேர் அக்சசபிள் பண்ணிட்டுக்கிறாங்களாம். பட் என்ன இருந்தாலுமே நைட் டைமில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போல், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான் போல். அங்கே பாரு யாரோ நிற்கிற மாதிரி இல்லை. யார் மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டுன்னு ஒரு மாதிரி நிற்கிறது? Before some years back, there was a station master. He was staying here with his wife and his daughter. Okay. But in the night, he had been killed and raped and killed both of his wife and his এখানে মারা গেলে তো সুইসাইড করে নিয়েছিল। Suicide, okay, okay. Not raped. Suicide. suicide. They attempt suicide here. Family TTR. Yes, and after that, there after that it is become declared as a haunted station. So no one come. You can see here, not in closer. There no any village or house. Yes, there no one is living here. அதான் பல வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் டிடிஆர் குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி மர்மமான முறையில் வந்து இவங்க இறந்துருக்காங்க இவங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாண்டடாக மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க கவர்மெண்ட்டே இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பூஜைகள்லாம் போட்டு இங்கே வந்து இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் வருஷமாக போயின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் உள்ளே போய் அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் வந்து இதுதான் இந்த ஸ்டேஷனோட நிலவரம் நண்பர்களே. ரூட்டே அக்சசபிள் பண்ணுறதில்ல போல், குறிப்பிட்டு ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயின் அந்த மாதிரி வந்து போகுது போல். மற்றபடி எல்லோரும் நாங்கள் பஸ்லேயே போயிடும்ன்ற மாதிரி போய் பாருங்கள். இப்போ ட்ரெயின் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள். பூட்டி வச்சுருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன். நான் கூட ஒர்க் ஆகும்னு நினச்சேன். என்ன ப்ரோ பூட்டி வச்சுருக்காங்களா? ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ பூட்டி வச்சுருக்காங்களா? என்ன சொல்கிறீங்க? மாஸ்டர் வருவாராமாடா? டிக்கெட் கொடுத்து வராமா? அப்படியா? ஆமாம். அப்புறம் மறுபடியும் ட்ரெயின் ஒரு மணி நேரத்துக்கு வருவாராமா? அதுவும் பாரு கொஞ்சம் ஒரு மாதிரி திகிலாக தான் இருக்குது ப்ரோ. ஆமாம், இப்போ மாஸ்டருக்கே பயம் இருக்கும் போலையே. ஏன் ப்ரோ உங்களெல்லாம் இன்னும் தனியாக இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் உள்ள தெரியல ப்ரோ. பிளர் ஆகுது. அந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியும். டிடிஆர் வருவாராம், டிக்கெட் கொடுப்பாராம், போவாராம், வந்தார் போவார், ரிப்பீட்டு. எல்லாருக்கும் பயம் இருக்கும்ல. நீங்கள் பார்ப்போம். ஓய்யோ 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 அவ்வளோதான். பாருங்க பூஜைலாம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போவுமே இது இப்படி தான் இருக்கும் போல். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நைட்டில் வந்தால் இன்னும் ப்ரோ நைட்டில் வந்தால் மேபி இன்னும் ஹாண்டடாக இருக்கும் ப்ரோ. நைட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க இன்னும். பகல்லே இப்போ பாருங்க டிடிஆர் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. வரமாட்டாங்களா மேடம்? யாரும் வந்து நிற்கிறது இல்லையா மேடம்? டிடிஆர் தங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆனால் முதல் தொடக்க புள்ளி வந்து அந்த பெண்ணு அதுதான் வந்து இப்படி நைட் ஆனால் அப்படி நடந்து போகிறத பார்த்துருக்காங்க. அப்போதான் இருந்து அந்த டிடிஆர் இங்கே தங்கியிருக்கும் போது அந்த டிடிஆரும் பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் குடும்பம், அந்த குழந்தைங்க, அவங்க டிடிஆர் எல்லாமே இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஜெகனே என்ன பண்றாங்கன்னா அந்த படத்துல நடந்து போகுமா நைட்டு அந்த மாதிரி வெள்ளை உருவம் சாரி கட்டிட்டு ஓகே கூகுள்லயே போட்டுக்கு பாரு. ஆமா 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 பார்த்து இவங்க வந்து ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்களாமா. அந்த ஆப்போசிட் ஒரு கண்டக்ட் பத்தியா ஆமா ஜனத்திலேயே வந்து நிறைய பேர் 2 பேர் ஆமா அது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு போனவங்க மென்டலாகி போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ அப்படிதான் மென்டல் பிடிக்கிற மாதிரி இது என்னன்னு தெரியல. வந்து அபாண்டன்ட் ஹாண்டட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து நடந்த தடை செய்யப்பட்ட போது டிக்ளேர் பண்ணது உண்மைதான். 49 வருஷமா 43 வருஷமா கழிச்சு தான் சில பூஜை அந்த பூஜை இந்த பூஜையெல்லாம் பண்ணி இப்போ ஒரு அளவுக்கு இதுவாக இருக்குது. பழைய வடிக்கு இந்த இடத்துல ட்ரெயின் எல்லாம் வந்து நின்று போகிற மாதிரிலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் யாரும் வரதில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாரு முக்கியமான ஒரு வழித்தடமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது. பக்கத்தில் அங்கே மெயின் ரோடே இருக்குது. ஆனால் பாருங்கள் எதுவுமே இல்லையே. பக்கத்தில் அங்கே ஒரு இடமே இல்லை பாருங்கள். ஃபுல்லாக எப்படி இதுவாக இருக்குது பாருங்கள். நண்பர் இவர் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்தார். சந்தீப் ப்ரோ வில் கோ. Yeah, you should go. It's not the proper place. It is not perfect place. You can see no one is here. Okay. And they will come while the train gone. They will go to their home. Okay.
So it is not perfect place. There அவர் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. அவர் ஒரு மாதிரி இருக்காது, அவர் ரொம்ப அஃப்ரைட் ஆகிறாரு. நம்மளும் நிறைய லொக்கேஷன் போயிருக்கோம், நிறைய அஃபெக்ட் ஆகிடும். மேபி காலில் வந்து சந்து ப்ரோ வந்து அந்த பணம் எரிஞ்சது பார்த்தாரு. எனக்கே ஒரு மாதிரி இருக்காது எரிஞ்சது பார்த்ததுலேருந்து. ஒன்றும் அவருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ப்ரோ ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருந்து போகலான்னு நினச்சோம். இப்போ ட்ரெயின் வேறு வருது பாருங்கள் நம்மளே. ஏதோ ட்ரெயின் வருது. இல்லை நாங்கள் வந்து கிளம்புறேன். ஏன்னா எனக்கு இங்கே நைட்டில் வந்தாலும் தெரியுமோ என்னான்னு தெரியல. பட் வந்து இந்த பொண்ணை இருந்துச்சு பார்த்தேன் பாருங்களேன், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல நண்பர்களே. சரி ஓகே, எல்லா ஊருக்கும் ஒன்று இருக்கும், இந்த ஊருக்கு ஒன்று இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் டீமோட கன்ஃபார்ம் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வேசா ஸோ டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்திருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கோவை ப்ரோ கூட தான் வந்திருக்கேன் நான். அவர் தான் கூட, நாங்கள் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மறக்காமல் 2 பேர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you guys. டாட்டா, லவ் யூ.